அதாவது பவுல் கொரிந்து சபைக்கு, கொரிந்து சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் வேற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அறிஞ்சிருக்க கூடாது. நீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் எதை குறிச்சுதான் நீங்க அறிஞ்சிருக்கணுமா, இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவையை குறித்தும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அறிஞ்சிருக்கணும். வேற ஒன்னும் நீங்க அறியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். அதாவது சுருக்கமா உங்கள்கிட்ட சொன்னோம்னா, டெய்லி நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு யாரை குறிச்சு இருக்கணுமா, இயேசு கிறிஸ்து குறிச்சு இருக்கணுமா? என்ன வேற எதை குறித்து நீங்க பேசாது இருக்கும்படி உங்க சபையின் ஊழியக்காரர் விரும்புகிறார். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். இருப்பீங்களா? இருப்பீங்களா? பாஸ்டர், நீங்க காட்டுக்குள்ள இருக்கிறீங்க, எங்கிட்டு போக மாட்டீங்க, உங்களுக்கு சொந்த வந்தோம், உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை பாஸ்டர். நீங்களும் பாஸ்டர் ரெண்டு பேரும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? நீங்க சொல்லுவீங்க, நீ அங்கிட்டு ஜோம் பண்ணுமா, நான் சர்ச்சில் போய் ஜோம் பண்ணு, நீங்க போய் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. வேற ஒன்றையும் குறித்து அறியாது இருக்க எங்களுக்கு மனதில்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சுவீங்க. பைபிளை படிப்பீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யாருமே இல்ல, உங்களுக்கு கிறிஸ்துவ குறித்து மாத்திரம் நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா எங்களுக்கு எல்லாருமே எங்க கூட இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, எல்லாருமே கூட இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமா யாரை குறித்து அறிஞ்சிருக்கணுமா, அதிகமா யாரை குறித்து அறியணுமா, இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிஞ்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டா, எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து எவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? அவரா, அவரு கண்ணீர் விட்டார், அவரா அழாதேன்னு சொன்னார், அவரா தொட்டு சுகமாக்கினார், அவரா 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போச்சு, அவரா காற்றை இறையாதேன்னு சொன்னார். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அப்படித்தானே? அவ்வளவுதான் தெரியும். நீங்க வேதத்தை நீங்க அப்படியே தோண்டி தோண்டி பார்க்கணுமா? வேதங்கிறது பெரிய ஒரு பொக்கிஷமா, பெரிய பொக்கிஷம். அது தோண்ட தோண்ட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு தோண்டுங்களேன்,